நாம பார்க்க போறது தென்னிந்திய குடும்பங்கள்ல மிக முக்கியமான ஆன்மீகமான விரதமான வரலட்சுமி விரதம் பத்தி தான். இந்த பண்டிகை ஏன் கடைபிடிக்கப்படுது, எதனால இது ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுது, என்ன பூஜை முறை, என்னென்ன பலன்கள், 2025 இது எப்போ வருது, எல்லாத்தையும் ஒரு அழகான ஆன்மீக பயணமா இப்போ நம்ம பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி தேவியோட ஒரு சிறப்பான வடிவம் தான் வரலட்சுமி. இது வரலட்சுமியை வணங்குவதற்கான ஒரு நாள். வர அப்படிங்கிறது வரம் அளிப்பவள் அப்படின்ற பொருளும், லக்ஷ்மி அப்படின்னா செல்வம், அதாவது பாக்கியம், இந்த மாதிரி பொருளை குறிக்கும். இந்த விரதம் ஸ்ராவண மாதம் வரும் 2வது வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுது. 2025 இது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை வருது. இந்த நாளில் பெண்கள் தங்கள் குடும்ப நலனுக்காகவும் செழிப்புக்காகவும் விரதம் இருக்கிறாங்க. திருமணமான பெண்கள் எல்லாம் மட்டும் இல்லாமல் திருமணமாகாத பெண்களும் இதை புனிதமான விரதமாக தான் பார்க்குறாங்க. வரலட்சுமி அப்படின்னு சொன்னதும் அஷ்டலக்ஷ்மிகள், அதாவது 8 லக்ஷ்மியின் 8 வடிவங்கள் தான் நினைவுக்கு வருது. அதுதான் தனலக்ஷ்மி, அதாவது பணத்துக்கும் செல்வத்துக்கும், தானியலக்ஷ்மி உணவு மற்றும் தானியங்களுக்கு, ஆரோக்கிய லக்ஷ்மி உடல் நலத்திற்கு, சம்பத் லக்ஷ்மி சொத்து செல்வத்திற்கு, சந்தான லக்ஷ்மி நல்ல பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, தீர்க்க சுமங்கலி லக்ஷ்மி கணவரோட நீண்ட ஆயுளுக்கு, வீரலக்ஷ்மி மன உறுதிக்கு, கஜலக்ஷ்மி கடன்கள்லேருந்து விடுதலைக்கு. இந்த 8 தெய்வங்களையும் ஒரே நாளில் வழிபடக்கூடிய மிக அரிதான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது வரலட்சுமி விரதத்தன்னைக்கு தான். இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னா முதல் நாளே வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை அறையும் அழகாக சுத்தம் செய்யணும். அதன் பிறகு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வைக்கணும். கலசம், அதாவது வெள்ளியில் இல்லைனா பித்தளை பானையில் வைப்பாங்க. அது மேலே ஒரு தேங்காய், மா இலை, அரிசி, மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஃப்ரெஷ்ஷான பூக்கள், பழங்கள், வெத்தலை பாக்கு, படத்தெல்லாம் சுத்தம் பண்ணி, இல்லை அம்மன் சிலை வைக்கிறாங்க அப்படின்னா சிலையை அது மேலே சேலையெல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு அலங்காரப்படுத்துவாங்க. பூஜை செய்யக்கூடிய இடத்துல ரங்கோலி கோலமோ இல்லை பச்சரிசி அரைச்சி மாக்கோலம் போட்டாலும் அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஆனந்தமான சூழ்நிலை உருவாகும். பூஜை நாளன்னைக்கு பெண்கள் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு பட்டுப்புடவை மாதிரி பாரம்பரிய உடை போட்டு தயாராகி இந்த வரலட்சுமி விரதத்தை இருப்பாங்க. முதல்ல விநாயகர் பூஜை செஞ்சு, அதாவது ஒரு பானையில் அரிசியோ தண்ணீரோ நிரப்பி அது மேலே தேங்காய் வச்சு அதை மா இலையால் அலங்கரிக்கணும். அதன் பிறகுதான் லக்ஷ்மி படம் இல்லைனா சிலை, புஷ்பங்கள் இதெல்லாம் அலங்கரிச்சுட்டு நெய் தீபம், தூபம், நைவேத்தியம் இதெல்லாம் வச்சு வழிபடுறாங்க. அஷ்டோத்திர நாமாவளி சொல்லுவாங்க. லக்ஷ்மி தேவியோட 108 நாமங்களை சொல்லி பூஜை நடக்குது. முக்கியமாக பெண்கள் தங்கள் மணிக்கட்டில் நோன்பு சரடு கட்டுறாங்க. அது ஒரு புனித நூலாக பார்க்கப்படுது. இந்த விரதத்தை அனுசரிக்கக்கூடியதோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருமணமான பெண்களுக்கு கணவரோட நீண்ட ஆயுளும் குடும்ப நலனுக்காகவும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும், செல்வம், பாக்கியம், சந்தான லக்ஷ்மி, வீட்டில் அரிசி, தானியம் இதெல்லாம் தேவையானதை விட அதிகம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாமே லக்ஷ்மியோட கருணையால் வந்த ஆசிகள் தான் சொல்லப்படுது. இந்த வரலட்சுமி விரதத்தை இன்னும் அழகாக கொண்டாட நம்ம வீட்டில் ஒரு ஆன்மீக சூழ்நிலை உருவாகும். நம்பிக்கையுள்ள ஆன்மீக கடைகளில் நல்ல பொருட்கள், இந்த வரலட்சுமி நோன்பு கும்பிடுறதுக்கான நல்ல பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. மகாலட்சுமியோட சிலைகள், யந்திரங்கள், திருவிளக்குகள், தானிய லட்சுமி விளக்குகள், இவை எல்லாமே உங்களோட பூஜைக்கு ஒரு தெய்வீக தொடுதலாக இருக்கும். அநேகமும் நம் வாழ்க்கையில் பணமும், பாக்கியம், அமைதி, ஆரோக்கியம், சந்ததி, இப்படி பல விருப்பங்களை கொண்டிருப்போம். நம்ம அதை எல்லாமே ஒரு நாளில் ஒரு தெய்வத்தை வழிபடுறதுல கிடைக்கிது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரதம் ஒரு பவித்திரமான விரதம், ஒரு ஆன்மீகமான அனுபவமாக இருக்கும். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. உங்கள் வீட்டில் இதை தவறாமல் கொண்டாடுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் செழிக்க ஓம் வரலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை உச்சரிங்க.